எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. வைஷு வைஷு வைஷு, கவின், எப்ப வந்தீங்க? நான் வந்ததெல்லாம் இருக்கட்டும், என்ன யோசிச்சுட்டு உட்காந்துருக்கேன்? கூப்பிடுறது கூட கேட்காம. ஒன்றும் இல்லை கவின், நீங்க சொல்லி கொடுத்த நோட்ஸ் எல்லாம் நோட் பண்ணியிருந்தேன், அதான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஈவினிங் காம்படிஷன் இருக்குல்ல. ஓ, ஓகே ஓகே. கவின், ஓய், என்னம்மா அதிசயமா இருக்கு? என் வைஷுவா இது? கவின் விளையாடாதீங்க, நான் தான். சரி, என்னாச்சு? திடீர்னு இப்படியெல்லாம் பண்ண மாட்டியே? சும்மா தான் கவின், ஏதோ ஒரு மாதிரி படபடன்னு இருக்கா, அதான் நீங்க பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கும்னு தோணிட்டே இருந்துச்சு. கரெக்டா வந்தீங்களா, அதான். ஓ, ஓகே ஓகே. கவின், சரி, இந்த காம்படிஷன், ஆஃபீஸர் அதெல்லாம் விட்டுரு. இப்போ பர்சனல் பத்தி பேசுவோமா? என்ன பேசணும்? இல்ல, இன்னைக்கு நைட்டோட எல்லாம் முடிஞ்சிடும்ல. அதுக்கப்புறம் 2 நாள் எக்ஸ்ட்ரா தான் புக் பண்ணியிருக்கோம். நாளைக்கு ஈவினிங் தான் கிளைண்ட் மீட்டிங். ஸோ மார்னிங் இருந்து ஆஃப்டர்நூன் வரையும் நமக்கு ஃப்ரீ தான். எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வரலாமா? நாளைக்கா? ஆமா வைஷு, அதான் இன்னைக்கு நைட்ல எல்லாம் முடிஞ்சிடும்ல. அப்புறம் நாளைக்கு ஃப்ரீ தானே. கிளைண்ட் மீட்டிங்லாம் நீ ஃபீல் பண்ணவே தேவையில்ல. அந்த கிளைண்ட் ரொம்ப சாஃப்ட். நம்ம கிட்ட எல்லாமே நான் செக் பண்ணிட்டேன், எல்லாமே கரெக்டா இருக்கு. ஸோ அவருக்கு ஜஸ்ட் ப்ரெசென்ட் பண்ணா போதும். ம், அதான் கேக்குறேன், சொல்லு. நாளைக்கு மார்னிங் எங்க போலாம்? சீக்கிரமாவே கிளம்பிடலாம். நாம மட்டுமா? மக்கு 4 பேர் வந்துட்டு நாம 2 பேர் மட்டும் போகணும்னா சொல்லுவேன். அவங்களும் வருவாங்க. அப்போ ஓகே. பாரா, என் கூட தனியா வர்றதுக்கு உனக்கு அவ்வளோ பயமா? சச்சா, அதெல்லாம் எதுவும் இல்ல. இருந்தாலும் தீபா பாவம் ரூம்லயே தனியா இருப்பால, அதனாலதான். அதான், எல்லாரும் சேர்ந்து தான் போறோம். எங்க போறோம்னு 2 பேரும் பேசி முடிவு பண்ணி வைங்க. ஓகே? கவின், இந்தியா கேட் போயிட்டு வருவோமா? பாரா, இல்ல, டெல்லி வரையும் வந்துட்டோம். அது பார்க்காம போனா எப்படி கவின்? திரும்பியும் வருவோமோ வரமாட்டோமோ? சான்ஸ் கிடைக்குமோ கிடைக்காதோ? அதான், கிடைச்ச சான்ஸை எதுக்கு கவின் விடணும்? போயிட்டு வரலாமா? நாளைக்கு ஈவினிங் தானே ஃப்ளைட்டு. ஸோ நாளைக்கு முடியலனாலும் நாளைக்காச்சும் போயிட்டு வருவோம். ஓகே பட்டர்ஃப்ளை. என் பட்டர்ஃப்ளை ஆசைப்பட்டதை வேண்டான்னு சொல்லுவேனா? என் முட்டைக்கண்ணிக்கு இந்தியா கேட்ட பார்க்கணும், அவ்வளவுதானே. போயிட்டு வருவோம். ஓகே கவின். அதை கொஞ்சம் சிரிச்சுட்டே சொல்லலாமே. கவின், உங்கள இப்படி சிரிச்சா எவ்வளவு அழகா இருக்க. அதை விட்டுட்டு மார்னிங் இருந்து எதையோ பறி கொடுத்த மாதிரி உம்முனே இருந்தா நல்லா வாடி இருக்கு. இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் என் வைஷு அழகா இருப்பான். அப்படியா? ஆமா. ஐ லவ் யூ கவின். அண்ணா முட்டைக்கனி, எப்ப ப்ரொபோஸ் பண்ணியோ அப்ப இருந்து லவ் அருவியா கொட்டுது போலயே. அடிக்கடி ஐ லவ் யூ சொல்லிட்டே இருக்க. எனக்கு சொல்லணும்னு தோணுது, சொல்றேன். ஏன் உங்களுக்கு பிடிக்கலையா? பிடிக்கலன்னா சொல்லுங்க, இனிமே சொல்லவே மாட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ வேற அப்பப்போ நீ ஐ லவ் யூ சொல்றது எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? அதெல்லாம் சொல்லாம இருக்க கூடாது. ஆனா நீங்க கேட்டதை பார்த்தா அப்படி தெரியலையே. ஒன்னும் இல்ல, சும்மாதான். என் முட்டைக்கண்ணிக்கிட்ட ஒரு காலத்துல ஐ லவ் யூ வாங்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன். துரத்தி துரத்தி லவ் பண்ணேன். இப்ப பாத்தியா, அவளா சொல்றாளா? அது கேக்குறப்போ எவ்வளவு குளு குளுன்னு இருக்கும் தெரியுமா? இருக்கும் இருக்கும். நிஜமாதான்டி, ஐ லவ் யூ. ஒன்றாகி போனதே கதவே இல்லாமலானதே. இனிமேல் நம் வீட்டிலே பூங்காற்றுதான் தினம் வீசுமே. பரவாயில்லையே, அனு நான் சொன்ன மாதிரியே ரெடியாகி வந்துட்டேன். எங்க, நான் சுடிதார் போட்டு எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? திடீர்னு சுடிய போட்டுட்டு தான் வெளியே வான்னு சொல்லியிருக்கீங்க. என்ன பண்ண போறோம்? என்ன பண்ண போறோம்னு தெரியாமயே போட்டுட்டு வந்துட்ட பத்தியா? அதுதான் என் பொண்டாட்டிங்கிறது. நீங்க சொன்னீங்கல்ல, என்னன்னு சொல்லுங்க. இப்போ நாம வாக்கிங் போறோம். புரியல? வாக்கிங் போறோமா? வாக்கிங். அது புரியுது, இது என்ன புதுசா? அனு, மறந்துட்டியா? இப்ப நீ பிரெக்னெண்டா இருக்க. இந்த டைம்ல அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் தூரமாச்சும் நடக்கணும். 3 months தான் ஆகுது. நீ ரொம்ப தூரம் நடக்கணும்னு இல்ல, சும்மா கொஞ்சமாச்சும் காலுக்கு அசைவு கொடுக்கணும்ல. உட்காந்தே இருந்தா படுத்தே இருந்தா நல்லாவா இருக்கும்? அப்படியே நடக்கலாம், சரியா? எங்க 5th மந்த்துக்கு அப்புறம் தானே நடக்கணும்னு சொல்லுவீங்க. ஆனா ஆமா அனு, இருந்தாலும் வாக்கிங் மாதிரி போறதா அப்ப போய்க்கலாம். இப்ப சும்மா கொஞ்சம் தூரமாச்சும் நடக்கலாம்ல. எங்கேயும் வெளியெல்லாம் இல்ல, நம்ம வீடை சுத்தி கார்டனை மட்டும் சுத்தலாம் போதும், வேற எங்கேயும் வேண்டாம். சரி, அதுக்கு எதுக்கு என்ன சுடி போட்டு வர சொன்னீங்க?
சொன்னீங்க நான் சாரிலே வந்திருப்பேன்ல. இல்லனு இப்போ நடக்கலான்னு வர சொன்னேன் பாத்தியா, saree கட்டிட்டு இருந்தா உனக்கு அந்த அளவு கம்ஃபர்டபுளா இருக்காது பாரு. அதனாலதான் சுடி போட சொன்னேன். கொஞ்ச நாளைக்கு சுடியே போட, உனக்கு கால் தடுக்காது, ஃப்ரீயா நடக்கலாம் பாத்தியா. ஆ, இது என்ன புதுசா இருக்கு? எனக்கு என்ன நடக்க தெரியாதா கால் தடுக்கிறதுக்கு? அனு, சும்மா வாக்கிங் போறப்ப மட்டுமாச்சும் சுடிதார் போட்டுக்கோ, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. வீட்ல இருக்கப்ப நீ புடவையே கட்டிக்கோமா, நான் எதுவும் சொல்லல. ம் அப்பா, எத்தனை கேள்வி கேக்குறடி. உன்னை சாட்டிஸ்ஃபைட் பண்றதுக்குள்ள போதும் போதும்னு இருக்கு. ம் ம். ஆமா, என்ன அதிசயமா இருக்க? இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டீங்க. ஏன் வரக்கூடாதா? இல்ல, ஆம், எப்பவும் இந்த மாதிரி சீக்கிரமாலாம் வர மாட்டீங்களே. ஆனா இப்ப கொஞ்ச நாளா சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுறீங்க. ரொம்ப நேரம் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க. அதான் என்னன்னு யோசிக்கிறேன். உங்களுக்கு பேஷண்ட்லாம் இருப்பாங்களே, எப்படி ஃப்ரீயா இருக்கீங்க? அடியே, நீ தானே சொன்ன நான் பிரெக்னெண்டா இருக்கேன், எனக்கு உங்க கூடவே இருக்கணும்னு இருக்கு, கொஞ்சம் சீக்கிரமா வாங்க, 2 பேரும் சேர்ந்து இருக்கலான்னு. இப்ப பாவம் என் பொண்டாட்டி ஆசைப்படுறாளே, இந்த மாதிரி டைம்ல அவ ஆசையை நிறைவேற்றணுமேனு சீக்கிரம் வந்து உன் கூட இருந்தா, நீ என்னன்னா இப்படி சொல்ற பாத்தியா. சரி போ, நாளையில இருந்து நான் எப்பவும் வர மாதிரி லேட்டாவே வரேன். ஆ, இல்ல இல்ல, நான் சும்மா கேட்டேன். இப்படி இருங்க. ம், அது சரி. ரொம்ப நேரமா நின்னு பேசிட்டே இருக்கோம், வாக்கிங் போலான்னு தான் வெளியே வந்தோம், நடக்கலாமா? ம் ரொம்ப வேகமா நடக்காத, சும்மா மெதுவா கேஷுவலா 2 பேரும் பேசிட்டே நடக்கலாம், போதும். ஓகே. ம் சரிங்க. உன்னை காணும் வரையில் எனது வாழ்க்கை வெள்ளை காகிதம், கண்ணால் நீயும் அதிலே. கங்க்ராட்ஸ் அம்மு. தேங்க்ஸ் அண்ணா. பாத்தீங்களா, சொன்ன மாதிரி இந்த எக்ஸாம்லயும் நான் தான் டாப்பர். சூப்பர்டா. சரி, இந்த டைம் என் தங்கச்சிக்கு என்ன கிஃப்ட் வேணும்? ஆமால, எப்பவும் நான் டாப்பர் வந்தா எனக்கு கிஃப்ட் வாங்கி தருவீங்கல்ல. எனக்கு இப்போதைக்கு எந்த ஐடியாவும் இல்லைண்ணா. ஆனா நான் கண்டிப்பா யோசிச்சு கேக்குறேன். நான் என்ன கேட்டாலும் அந்த கிஃப்ட்டை நீங்க எனக்கு கொடுக்கணும், ஓகேவா? அட, என் தங்கச்சி ஒரு gift கேட்டு இதுவரையும் நான் கொடுக்காம இருந்திருக்கேனா? நீ என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன், கன்ஃபார்ம். அப்போ ஓகே. சரி சரி, எல்லாருக்குமே ஸ்வீட் கொடுத்தியா, இல்ல எனக்கு தான் கொடுக்கணும்னு முதல்ல தூக்கிட்டு வந்தியா? கீழே அம்மா அப்பா இருந்தாங்க, அவங்களுக்கு கொடுத்தேன். அதுக்கப்புறம் உங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட் வந்தேன். சா, போர் அடிக்குது. நான் இன்னைக்கு எல்லாருமே வீட்ல இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். பார்த்தா யாருமே இல்ல. அனிதா அண்ணி வீட்ல இல்ல, நித்யா அண்ணியும் ஆதி அண்ணாவும் வீட்ல இல்ல, கவினும் வீட்ல இல்ல. இப்ப பாருங்க, அர்ஜுன் அண்ணாவும் அனு அண்ணியும் வெளியே நடந்துட்டு இருக்காங்க. என்னமோ தெரியல, எப்பவும் நம்ம வீட்ல எல்லாரும் கலக்கலன்னு இருப்பாங்களா, இந்த முறை யாருமே இல்லாத மாதிரி இருக்குல்லண்ணா. அதுக்காக எப்பவும் எல்லாரும் வீட்லயே இருக்க முடியுமாடா? அவங்க அவங்களுக்கான கமிட்மெண்ட்ஸ் இருக்குல்ல. சோ ஏதாச்சும் ஒரு டைம் இப்படி இருக்கிறது தான். நீ எப்படி எங்க எல்லாரையும் மிஸ் பண்றியோ அதே மாதிரி தானே நானும் என் 2 தங்கச்சிங்களையும் மிஸ் பண்றேன். எப்பவும் நீங்க இருந்தா சாயந்தரம் வந்த உடனே நல்லா ஜாலியா ஓடி வந்து அண்ணான்னு ஏதாச்சும் வம்பு இழுத்துட்டே இருப்பீங்க. இப்ப பாரு, நீயும் வீட்ல இல்ல, அப்பர்ணாவும் வீட்ல இல்ல. சோ எங்களுக்கும் அப்படிதானே போர் அடிக்கும். ஆமா இல்லண்ணா. ஆமா, எல்லாம் பழகிதானடா ஆகணும். ஒரே மாதிரி சுச்சுவேஷன் எல்லா டைமும் இருக்காதுல்ல. சோ சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நம்மள நாமளே பழக்கப்படுத்திக்கணும். ஆமாண்ணா. அண்ணா, அப்புறம் நான் கேட்டிருந்தேன்ல, யோசிச்சிங்களா? என்ன? ப்ராஜெக்ட் நான் லாஸ்ட் செமஸ்டர் அப்பவே உங்ககிட்ட சொல்லி வச்சேன், யோசிச்சு வைங்கன்னு. ஆமால, என் தங்கச்சி சொன்னாலே, மறந்துட்டனே. அண்ணா, எங்களை ஃபைனல் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. என் கையல் குட்டி கேட்டு செய்யாம இருப்பேனா? 2-3 ஐடியாஸ் இருக்குடா, பார்க்கலாம், அப்புறமா டிஸ்கஸ் பண்ணலாம். உனக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோ. ஆமா, உன் புருஷனே இருக்கானே, அவன் எதுவும் உனக்கு ஹெல்ப் பண்ணலையா என்ன? நீ வேற காட்டி, நேத்து நைட்டு வரையும் என்ன ஹெல்ப் பண்ண சொன்னா, இன்னைக்கு நான் என் அண்ணா கிட்ட அண்ணி கிட்ட கேட்டுக்கிறேன்னு சொல்றா. அப்புறம் என்ன பண்ண சொல்ற? அண்ணா, அப்படிலாம் இல்ல, அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. உங்ககிட்ட ஜஸ்ட் ஐடியா தான் கேட்டிருக்கேன். பட் டவுட் அப்புறம் மத்த ஐடியாஸ்லாம் அவரு தானே கொடுப்பாரு. எல்லாரும் கொடுக்கறத வச்சு எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துப்பேன். ஓகே ஓகே, பட் கையல் ஞாபகத்துல வச்சுக்கோ, ஐடியாஸ் மட்டும் தான் நாங்க கொடுப்போம். உன்னோட டவுட்டை கிளியர் பண்ணுவோம், பட் ப்ராஜெக்ட நீ தான் பண்ணணும். ஷியோர்ண்ணா, கண்டிப்பா நான் தான் பண்ணுவேன். ஓகேடா. சரி சரி, நீங்க எல்லாம் பேசிட்டு இருங்க. அனு அண்ணி சவுண்ட் கேக்குது, வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் போய் அண்ணி கிட்ட பேசிட்டு இருக்கேன். சரி. அப்புறம்டா மச்சான், என்னடா இன்னைக்குதான் ஊர்ல இருந்து வந்த, ரெடியாய் நிக்கிற மாதிரி தெரியுது. ஆமாடா, அனிதா தான் ஊருக்கு போயிருக்கான்ல. சோ அவளை அங்க போய் பார்த்துட்டு வரலான்னு தோணுச்சு, அதான் ரெடியான. பாரா, டேய், அவகிட்ட இன்னும் நான் இன்ஃபார்ம் பண்ணவே இல்ல, தெரிஞ்சா அப்புறம் கோவப்படுவாடா. ஆல்ரெடி 2 டைம் கால் பண்ணேன், என்ன பண்றான்னு தெரியல, அட்டென்ட் பண்ணல. சோ நேர்லயே போய் சர்ப்ரைஸ் பண்ணிடலான்னு தான் நேர்ல கிளம்பிட்டேன். ஓகே ஓகேடா மச்சான். அப்புறம் ஆபீஸ்ல எப்படி போயிட்டு இருக்கு? டேய், 2 டேஸ் இல்லாம என்னமோ மாச கணக்கா இல்லாதவனாட்டம் பில்டப் கொடுக்குறேன். எல்லா மெயிலும் பார்த்துட்டு தானே இருக்கேன், அப்புறம் என்ன இருந்தாலும். டேய் போதும்டா,
ஆமா கான்ஃபரன்ஸ் எப்படி போச்சு? 2 டேஸ் மட்டும் ஏன் வீடியோ கால்ல வைக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அது அவங்களுக்கு ஏதோ ஆஃபீஸ் சைட்ல இருந்து ஒர்க் வந்துருச்சு போலடா. அதனால அப்படி பண்ணிட்டாங்க. சரி விடு. நான் கூட இன்னும் 2 டேஸ் எக்ஸ்டெண்ட் ஆயிடுமோன்னு நெனச்சேன். நல்ல வேளை வீட்டுக்கு வந்துட்டோம்ல. தெரியுது தெரியுது. என்ன அனிதாவை ரொம்ப மிஸ் பண்ணிருப்ப போல? சூர்யா. என்ன சார்? சும்மா இருடா. நீ மிஸ் பண்ணியோ இல்லையோ எனக்கு தெரியாதுப்பா. ஆனா உன்னோட வைஃப் உன்ன ரொம்ப மிஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற? அதான் நான் நோட் பண்ணிட்டு தானே இருந்தேன். 2 டேஸ் நீ இல்லாதப்போ அவங்களோட ஒர்க்லயே டிஃபரன்ஸ் தெரிஞ்சது. அதுலயே நினைச்சேன் உன்னை ரொம்ப மிஸ் பண்றாங்க போலன்னு. டேய் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அனிதா என்ன மிஸ் பண்ணாமலாம் இருந்திருக்க மாட்டான். மிஸ் பண்ணிருப்பான். அது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் அதனால ஒர்க்ல அவ இப்படி இருக்க பொண்ணுலாம் இல்லடா. எனக்கே தெரியல மச்சான். ஏதோ என்கிட்ட மறைக்கிறாளோன்னு தோணுது. ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. ஆனா என்னன்னு தெரியல. உடம்பு சரியில்லையா? அதுவும் எனக்கு புரியல. அதான்டா நேர்லயே போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஃபோன் பண்ணேன். அதுவுமே அட்டெண்ட் பண்ணல. ஒரு மாரி தான் இருக்கு. என்னன்னு தெரியல. போய் பார்த்தா தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அம்மாவும் போய் ஸ்டே பண்ணிட்டு வரதா சொன்னாங்க. அதான் போய் 2 நாள் அங்க தங்கிட்டு வரலாமான்னு யோசிக்கிறேன். ஏய் குட் ஐடியாடா. அனிதாக்கும் அவங்க அம்மா கூட இருந்த மாதிரி இருக்கும். நீயும் அங்க போய் ஸ்டே பண்ணா லட்சுமி அம்மாவும் சந்தோஷப்படுவாங்கல்ல. போயிட்டு வா. அதான்டா அதுக்காக தான் ரெடி ஆனேன். ஓ இப்போ நான் நடுவுல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு சொல்ற. டேய் இவன் ஒருத்தன் பைத்தியம் மாதிரியே பேசிட்டு ஏன்டா நீ வேற சும்மா சும்மா காமெடி காமெடி. ம் அப்புறம் என்னடா ஏதோ ஹனிமூன்லாம் பிளான் பண்ணேன்னு கேள்விப்பட்டேன். என்ன அவளுக்கு காலேஜ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. எங்கேயும் போலையா? அடிப்பாவி இதையும் வந்து சொல்லி வச்சிருக்காளா? அது நான் அவகிட்ட சும்மா வம்பிழுக்கலான்னு விளையாடிட்டு இருந்தேன்டா. எனக்கு அவளை இப்போ ஹனிமூன் கூட்டிட்டு போற மாதிரி எந்த ஐடியாவும் இல்ல. டேய் எல்லாரும் கல்யாணம் ஆன புதுசுல தான் போவாங்க. நீ என்னன்னா ஐடியா இல்லைன்னு சொல்ற? கார்த்தி நீ வேற ஒருத்தன். அவ படிப்புலாம் முடிக்கட்டும். அவளுக்கு இம்பார்ட்டன்ட் இப்போதைக்கு அவளோட ஸ்டடீஸ் தான். அவ என்ன கோலோட இருக்கான்னு உனக்கு தான் தெரியும்ல. அந்த கோலை அச்சீவ் பண்ணட்டும். அதுக்கப்புறம் மத்த எல்லாத்தையுமே பாத்துக்கலாம். சரியா? தேவையில்லாம அவளை எதுவும் டைவர்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அவ கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா படிப்புல மட்டும் இருக்கணும்னு நினைக்கிறேன். சாமடா மச்சான். என் மச்சான் இவ்ளோ நல்லவனா இருப்பானா? அடே அவ என் பொண்டாட்டி. அவளுக்கு என்ன வேணுமோ அது நான் தான் பார்த்து செய்வேன். கரெக்ட் தான் மச்சான். எனக்கு உன்னை பத்தி தெரியாதா? இந்த மாதிரி தான் ஏதாச்சும் டெசிஷன் எடுத்திருப்பேன்னு நினைச்சேன். பாத்தியா அதே மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். நீ என் தங்கச்சிக்கு ஹஸ்பண்டா கிடைக்க அவ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்டா. சரி கார்த்தி கையலும் எல்லார்கிட்டயும் பேசியாச்சு. கிளம்பலான்னு தான் சொல்லுவா. நாங்களும் இருட்டுறதுக்குள்ள வீட்டுக்கு கிளம்புறோம். நீயும் நல்லபடியா போய் 2 நாள் ஜாலியா ஸ்டே பண்ணிட்டு வா. சரியா? ஓகேடா. அப்புறம் மீட் பண்ணலாம். ஓகே கார்த்தி. சொல்ல அருண். என்ன ஆதி சார் ரொம்ப பிஸியோ? டேய் அப்புறம் அங்க போய் ரீச் ஆனியே. ரீச் ஆயிட்டேன்னு ஒரு மெசேஜ் பண்ணதோட சரிடா. அதுக்கப்புறம் ஒரு இன்ஃபர்மேஷன் கூட இல்ல. எவ்ளோ பிஸியா இருக்க நீ? டேய் பிஸின்னு இல்ல. சும்மா அப்படியே நித்யா கூட அங்க இங்கேயும் வெளியே போயிட்டு வரோமா. அதான் அதுக்கு பேரு தான் பிஸின்னு சொல்லுவாங்க. இப்ப எப்படி ரூம்லயா இல்ல? இப்போதைக்கு ரூம்ல தான்டா இருக்கோம். ஆனா இப்ப வெளியே கிளம்பணும். ஏய் நைட் டைம்லயா? ஏய் நான் பீச் ரெசார்ட் தானே புக் பண்ணேன். பக்கத்துலயே பீச் இருக்கு. போலனா எப்படி? அதான் அதுவும் நைட் டைம் கேம்ப் ஃபயர் எல்லாம் பண்ணா நல்லா இருக்கும் பாத்தியா. அதான் நித்யாவை கூட்டிட்டு போலான்னு தோணுச்சு. அதான் ரெடியாக சொல்லியிருக்கேன். நான் ரெடி ஆயிட்டு தான் உட்காந்துருக்கேன். பாரா. சூப்பர்டா. என்ஜாய் பண்ணு. நீயும் என் தங்கச்சியே இந்த மாதிரி எல்லாம் எங்கேயாச்சும் கூட்டிட்டு போலாம். ஏய் நாங்க தாண்டா நியூ கப்பிள்ஸ். ஆனா நாங்க ஹனிமூன் பிளான் பண்ணல. உனக்கு கல்யாணம் ஆகி 8 மாசம் ஆச்சு. இப்பதான் நீயே ஹனிமூன் போயிருக்க. சொல்றான் பாரு. நீயும் ஸ்கூலுக்கு போகாம நாங்களும் ஸ்கூலுக்கு போகாம இருந்தா நல்லா இருக்கும் பாரு. ஆமால. இட்ஸ் ஓகேடா மச்சான். நான் வந்துடுறேன். அதுக்கப்புறம் நீ என் தங்கச்சியும் பிளான் பண்ணி எங்கேயாச்சும் போயிட்டு வாங்க. ஓகேவா? பாக்கலாம் பாக்கலாம். ஏய் போயிட்டு வாங்கடா. சரிடா அத அப்புறமா பாத்துக்கலாம். நீ முதல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வா. ஓகேவா? ஓகேடா மச்சான். ஏதோ ஸ்கூல்ல ப்ராப்ளம் எதுவும் இல்லையே? நார்மலா தானே போயிட்டு இருக்கு. டேய் அதெல்லாம் நார்மலா போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல அட்மிஷன்ஸ் முடிஞ்சிருச்சு பாத்தியா. சோ கிளாஸஸும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ நோ ப்ராப்ளம்டா. நான் பாத்துக்கிறேன். ஓகே அருண். ஓகே மச்சான். பாய். பாய்டா. ஏங்க நித்யா அப்பா செம்ம அழகா இருக்க. உனக்கு எல்லா ட்ரெஸ்ஸுமே நல்லா இருக்குமா? எனக்கும் இந்த Dress பிடிச்சிருக்கு. அழகா இருக்குல்லங்க. ஆமா அழகா இருக்க. இங்க வா. அடா இங்க வாமா. குளிர் வீசும் இது எந்தன் சிறைவாசம். இதில் நீ மட்டும் வேண்டும். என்ன பண்றீங்க? அதான் எப்படி தெரியுது? என்ன உங்க மடியில உட்கார வச்சிருக்கீங்கன்னு தெரியுது.
எதுக்கு சிரிக்கிறீங்க? இல்ல இவ்ளோ வெகுலியா இவ்ளோ அப்பாவியா இருக்க பத்தியா அத யோசிச்சேன், சிரிப்பு வந்துருச்சு. ஏங்க, அத நான் தப்புன்னுலாம் சொல்லல. சில டைம் நீ பேசுறத எவ்ளோ ரசிச்சிருக்கேன் தெரியுமா? நான் ஒண்ணு நெனச்சு சொல்லுவேன். அத நீ வேற மாரி புரிஞ்சுப்ப. அதுக்கு வேற அர்த்தம் கூட சொல்லுவ பாத்தியா? அதெல்லாம் யோசிக்கிறப்போ எனக்கு சிரிப்பா வரும். இருந்தாலும் என் பொண்டாட்டி இவ்ளோ வெகுலியா இருக்காளேன்னு நெனச்சா ஒரு பக்கம் எனக்கு புரியாத மாதிரி சொன்னா அப்படிதானே இருக்கும். அதே நீங்க புரியுற மாதிரி கிளியரா சொன்னீங்கன்னா அதுக்கு கரெக்டா பதில் சொல்லுவேன். அப்படியா? ஓ! புரியுற மாரி சொன்னா அதுக்கு கரெக்ட்டா சொல்லுவ. ஆமாங்க. நீங்க வேணா ஏதாச்சும் கேளுங்க, நான் கரெக்டா சொல்றேன் பாருங்க. ஓகே. இப்போ உனக்கு புரியுற மாரியே நான் கேக்குறேன். அதுக்கு என்ன பண்றேன்னு பார்க்கலாம். ஓகேவா? ம். சரி. இப்போ நம்ம இங்க எதுக்கு வந்திருக்கோம்? இது கூட தெரியாதா? ஜாலியா ஊர் சுத்தி பார்க்கறதுக்கு. ஓ! ஊர் சுத்தி பார்க்க மட்டும் தான் வந்திருக்கமா? ஆமாங்க, அப்படிதான் என்கிட்ட சொன்னீங்க. நல்லா யோசிச்சு பாரு. நான் அப்படியா சொன்னேன்? ஆமா, வெளியில எல்லாம் போய் சுத்தி பார்க்கலாம். இங்கெல்லாம் நீ வந்தது இல்லல. 2 நாள் ஜாலியா சுத்தி பார்த்துட்டு போலான்னு தானே சொன்னீங்க. அடியே! வேற ஒரு வார்த்தைய சொன்னேன். அது மட்டும் வாயிலிருந்து வராதே. என்ன சொன்னேன்? ம். உனக்கு தெரியும்னு எனக்கு தெரியும். ஒழுங்கா சொல்லு. எதுக்காக வந்திருக்கோம் நம்ம இங்க? ம். ஹனிமூனுக்கு. பார்றா! தெரிஞ்சிருக்கு. ஆனா சுத்தி வளைச்சு சுத்தி பார்க்க வந்தமா? ஆமா. சரிதான். ஆமா. சுத்தி பார்க்க தான் வந்திருக்கோம். சரி, ரெடி ஆயிட்டல்ல? போலாமா? அங்க பீச் வெயிட்டிங்மா. போலாமா? நீங்க, என்னங்க? எனக்கு எல்லாம் தெரியும். ஓ! தெரியுமா? என்ன தெரியும்? ம். இங்க எதுக்கு வந்திருக்கோன்னு எனக்கு தெரியும். சரி. எனக்கு எல்லாமே ஓகே தான். அப்படியா? ம். சரி, சரி. இப்போ மேடம் பாவம் கஷ்டப்பட்டு அழகா ரெடி ஆயிருக்க பாத்தியா? அதனால இப்போ பீச்சுக்கே போலாம். உனக்கு பீச்னா ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். போயிட்டு வந்து மத்ததெல்லாம் நைட்டு பாத்துக்கலாம். என்ன? ஓகேவா? ம். பார்றா! சும்மா இருங்க, கிண்டல் பண்ணாதீங்க. போலாமா? போலாம். அதுக்கு முன்னாடி இங்க அதான் புரிஞ்சிச்சுல. அப்புறம் ஏன் டிலே பண்ணிட்டு? என்னை திண்ணி திண்ணி தீ மூட்டுகிறாய், துண்ணி துண்ணி தேனை ஊட்டுகிறாய். Good evening, all. I welcome you all for the mega quiz competition of ILIS Infotech. In this pleasant evening, everybody is eagerly waiting for the person who's going to get an award for the year 2026. In India, our company has 25 branches. Upon that, 5 branches has been selected for this mega quiz competition. So we have to welcoming them. Welcome, folks. Everybody welcome them with a grand applause. 3, 2, 1. Welcome, folks. Introduce yourself. Hello, all. I'm Akash from Bangalore branch. Good evening, everyone. I'm Guru from Chennai branch. I'm Mukesh from Pune branch. I'm Patel from Mysore branch. I'm Vaishnavi. I'm working in ILIS Infotech in Coimbatore branch. என்ன மிஸ்டர் கவின் எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்க? பயமா இருக்கா? பயப்படாதீங்க கவின், நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, கண்டிப்பா இந்த டைமும் ட்ராஃபி எங்க சென்னை பிரான்ச்சுக்கு தான். நீங்க வேணா வெயிட் பண்ணி பாருங்க. இவ்ளோ ஜாலியா போய் நின்னுட்டு இருக்காங்க. எத்தனை கொஸ்டின் ஆன்சர் பண்றாங்கன்னு நானும் பார்க்க தானே போறேன். காம்படிஷனே இன்னும் ஸ்டார்ட் பண்ணல அசோக். அதுக்குள்ள இவ்ளோ ஓவர் கான்ஃபிடென்ட் வேண்டாமே. ரிசல்ட் என்ன வருதோ அதுக்கப்புறம் பேசலாமே. இந்த காம்படிஷன் வச்சுதான் ரிசல்ட் கண்டுபிடிக்கணுமா என்ன? நான் இப்பவே அடிச்சு சொல்றேன். எங்க ஆளு IIT மெட்ராஸ்ல பண்ணிருக்காரு. அப்படி இருக்கப்போ எவ்வளவு டேலண்டான பர்சனா இருப்பாங்க. சோ கண்டிப்பா அவரு தான் ஜெயிப்பாரு. வெயிட் பண்ணி நீங்களும் பார்க்க தானே போறீங்க. ஓ ஓகே மிஸ்டர் அசோக், பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். பார்க்கலாம். Now we'll start the mega quiz competition of ILIS Infotech. In this round, you have 10 questions to answer and each question carries 20 marks. You need to wait until I finish my question and you need to press the buzzer. The person who pressed the buzzer first should answer the question. If you answer a wrong question, it should be a minus 10 mark and the question will pass to some other team. And if you answer correctly, you will get 10 marks. Now we'll see who will win the trophy for the year 2026. Are you ready, folks? Yes, sir.
மைனஸ் மார்க்கும் இருக்கு. ஸோ நமக்கு ஆன்சர் தெரியலனா சொல்லாமல் இருக்கிறதே பெஸ்ட்டு. சொன்னால் நம்ம எடுத்திருக்க பாயிண்ட்லேயுமே மைனஸ் வர சான்சஸ் இருக்கு. இருந்தாலும் இவங்க எல்லாருமே நல்லா பண்ணுவாங்க போலயே. எப்படி நம்மளால முடியுமா? முடியும். கவின் தான் சொன்னார்ல, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட பெஸ்ட்டை கொடுக்கலாம். First question. Which is the first policy announced by our company? Employee safety is the first policy and it announced in 2002. Okay, இதுதான் கரெக்ட். Wow, Chennai team press the buzzer. Yes, answer it. Yeah, it's employee safety is the first policy and it's announced in 2002. Yes, you're right, Mr. Guru. Now, Chennai team has got 20 points. Super, Guru. Now, we'll move on to second question. என்ன மிஸ்டர் கவின், உங்க டீமால ஒரு ஆன்சர் கூட சொல்லல. பாத்தீங்கல்ல ஸ்கோர் போர்ட, நாங்க தான் லீடிங்ல இருக்கோம். 5 கொஸ்டின்ஸ் முடிஞ்சிருச்சு கவின், இன்னுமே அக்கௌண்டே ஓபன் பண்ணாம இருக்காங்க. நீங்களே பாருங்க கவின், அங்க அவங்க மட்டும்தான் பொண்ணு, இன்னும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணாம இருக்கிறதும் அவங்க மட்டும்தான். மத்த எல்லாருமே ஸ்கோர் போர்ட ஓபன் பண்ணிட்டாங்க. 5 கொஸ்டின் முடிஞ்சிருச்சு, இன்னும் 5 கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. இப்ப வரையும் லீடிங்ல இருக்கிறது நாங்க தான். வைஷுக்கு இந்த ஆன்சர் எல்லாமே தெரியுமே, எல்லாமே ப்ரிப்பேர் பண்ண ஆன்சர்ஸ் தான். எப்படி தெரிஞ்சுமே எதுவுமே சொல்லாம ஏன் நிக்கிறான்? தெரியலனா கூட பரவாயில்ல, ஆனா எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஆன்சர் தான். அப்புறம் ஏன் டென்ஷனா இருக்காளோ? அதான். ம் ஹாய்! வணக்கம் உறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்க நல்லா இருக்கேன். கிட்டத்தட்ட நம்ம ஃபேஸ் காமிச்சு பேசி ரியல்லி 1 வீக் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். ஆக்சுவலா நான் ஃபேஸ் காமிச்சு பேசாதனால நெறைய பேர் வந்து என்கிட்ட இப்ப வரையுமே கமெண்ட்ஸ்ல கேட்டுட்ருக்கீங்க. "நல்லா இருக்கீங்களா சிஸ்டர்? உங்களுக்கு ஹெல்த் ஏதாச்சும் ப்ராப்ளமா? நீங்க ஃபேஸ் காமிச்சு பேசவே இல்ல." அப்படின்ற மாரி கேட்டுட்ருக்கீங்க. ஆக்சுவலி சாரிங்க. என்னன்னா, உங்க எல்லார்கிட்டயுமே நான் சொல்லியிருக்கேன் நான் கனடால இருக்கேன்னு. ஸோ இப்ப தான் இங்க வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த டைம்ல மட்டும் தான் நாங்க வந்து எங்கேயாச்சும் வெளிய போணும்னா போறது, வரது முடியும். இந்த 3 மந்த்ஸ் மட்டும் தாங்க நிம்மதியா வெளிய போக முடியும். மத்த நாளும் போலாம். என்னன்னா வின்டர் ஜாக்கெட்ஸ்லேருந்து எல்லாத்தையும் போட்டுட்டு போற மாரி இருக்கும். பட் இப்ப மட்டும் தான் நம்ம இந்தியால இருக்க மாரி ஃப்ரீயா போற மாரி இருக்கும்னு வைங்களேன். அதனால ஸோ சாட்டர்டே, சண்டேனா கொஞ்சம் எங்கேயாச்சும் வெளிய போற மாரி இருக்குங்களா, அதுல வந்து நான் வீடியோவும் எடுத்து, எடிட் பண்ணி, ஃபேஸ் காமிச்சு வீடியோ போட்டு ரொம்ப டயர்டா இருக்குங்க. அந்த ரீசன்னால தான் நான் வந்து ஃபேஸ் காமிச்சு வீடியோ போடல. எனக்கு வீடியோ எடுக்கவே கொஞ்சம் ரொம்ப டயர்டா இருந்துச்சு. அதனால தான் நான் வந்து 2 நாள் லீவ் விட்டுட்டேன். நேத்து பாருங்க மனதை பறித்தால் லீவ் விட்டுட்டேன். ஸோ அதனால தான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. அதனால தான் நான் இப்போ ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். என்னன்னா, டெய்லி என்னால வீடியோல வந்து ஃபேஸ் காமிச்சு போட முடியல. கொஞ்சம் டயர்டா இருக்கு. அதனால இனிமே வீக்லி ஒன்ஸ் ஏதாச்சும் ஒரு எபிசோட்ல உங்க எல்லார்கிட்டயுமே பேசலாம்னு நெனைக்கிறேன். ஸோ அது உங்ககிட்ட முன்னாடியே நான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். பட் ஆனா இந்த மாரி போயிட்டு வந்து டயர்டா அப்படியே வீடியோ எடுக்கிறனால என்னால உங்ககிட்ட இத ப்ராப்பரா இன்ஃபார்ம் பண்ண முடியலங்க. அதனால தான் இன்னைக்கு நான் சொல்லிடலான்னு இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பா இதுக்கப்புறம் வந்து வீக்லி ஒன்ஸ் ஏதாச்சும் ஒரு வீடியோல உங்க எல்லாரையுமே நான் மீட் பண்ண வரேன். உங்க அன்பு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றிங்க. நிஜமா நீங்க எல்லாரும் நான் பேசலன்னு இவ்ளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கல. ரியல்லி தேங்க் யூ ஸோ மச். அப்புறம் இன்னைக்கு எல்லாருமே வீடியோ பார்த்துருப்பீங்க. ஐ ஹோப் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த செக்மெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு நெனைக்கிறேன். நம்மளோட காதலில் விழுந்தேன்ல வந்து நீங்க நெறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. ஸோ வைஷு வந்து டெல்லி போயிட்டு மீட் பண்ணணும், அந்த காம்படிஷன்ல வின் பண்ணணும்னு நெனைச்சீங்க. அப்புறம் கார்த்திக் வந்து பெங்களூர்லேருந்து வரணும். ஸோ அவங்களுக்கு உண்மை எப்ப தெரிய வருமோன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. பார்க்கலாம். இன்னைக்கு வந்து வைஷு அந்த காம்படிஷன் அட்டெண்ட் பண்ற சீன் மாரி நான் வச்சுட்டேன். ஸோ நாளைக்கு தான் என்ன அவங்க பண்ணியிருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ ரிசல்ட் நாளைக்கு தான் தெரியும். அதனால நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ கார்த்தியும் வந்து பெங்களூர்லேருந்து வந்துட்டாரு. ஸோ அவரு எப்படி அவங்களுக்கு வந்து உண்மை தெரிய போகுதுன்னு தெரியல. ஸோ அது எப்படி தெரிய போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் ஆதி நித்யா ஜாலியா அவங்க ஹனிமூன் ட்ரிப்பை என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ வந்து அவங்க அதே மாரி இனிமே என்ஜாய்மெண்ட்ல போகட்டும்னு நான் விட்டுட்டேன். ஸோ பார்த்துக்கலாங்க. அப்புறம்
இனிமே நம்ம கதையில வந்து கவின், வைஷு மட்டும் தான் சேர்ற மாரி இருக்கு. ஸோ பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் அதுவுமே நடந்துரும். அதனால வந்து இதுக்கப்புறம் எபிசோட் கொஞ்சம் விறுவிறுப்பா தான் போகும். எனக்கு முடிஞ்ச வரையும் உங்க எல்லாருக்குமே ப்ளசன்டபிளா குடுக்கணும்னு நெனைக்கிறேங்க. பிகாஸ் வந்து ஒரு காம்படிஷன் அட்டெண்ட் பண்றப்போ, அங்க என்னென்னலாம் இருக்கும்னு நான் நோட் பண்ணி தான் வந்து ஒவ்வொரு பிக்சரா எடுத்து அத எடிட் பண்ணி பண்ணணும்னு பண்றேன். அது எந்த அளவுக்கு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இன்னைக்கு நானு வந்து கடைசியா வந்து அந்த ஸ்டேஜ்ல நிக்கிறது, ஸோ இது எல்லாமே நானு தேடி தேடி தான் எடுத்தேன். ஸோ பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாம் புடிச்சிருக்கும்னு தான் நெனைக்கிறேன். நாளைக்கு வந்து எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ண போறோம்னு எனக்கு தெர்ல. ஸோ பிக்சர்ஸ் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பா நாளைக்கு என்னால முடிஞ்ச வரையும் நான் பெஸ்ட்ட குடுக்குறேன். கண்டிப்பா எபிசோட்ஸ பார்த்துட்டு நீங்க வந்து எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லணும். அது நீங்க சொல்லுவீங்கன்னு நான் நம்புறேங்க. தேங்க் யூ ஸோ மச்ங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் நம்மளோட காதலில் விழுந்தேன் வீடியோ புடிச்சிருக்குன்னா, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க எல்லாரையுமே நானு நாளைக்கு பார்க்க வரேன்னு சொல்ல முடியாதுங்க. பிகாஸ் எனக்கு தெரியல டெய்லி மீட் பண்ண முடியுமான்னு. நான் கண்டிப்பா வீக்லி ஏதாச்சும் ஒரு நாள் கண்டிப்பா நான் வந்து எல்லாரையுமே மீட் பண்றேன். அதனால உங்க எல்லார்கிட்டயும் பாய் சொல்லிக்கிறேங்க. பாய்.